வணக்கம் நண்பர்களே, இது நண்பரும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நபர்கள் அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன், அதாவது மகாராஷ்டிரா மாநில கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ராதாகிருஷ்ணன். பிஜேபியில் இருந்தார், முதல்ல பிஜேபி லீடராக இருந்தார். அப்போது இவர் இப்போ வந்து மகாராஷ்டிராவோட ஆளுநராக இருக்கார். அவர் பாருங்கள், இந்த காணொலியை போட்டிருக்காருங்க. அதை பார்த்தீங்களா? என்ன இருக்குன்னு நான் படிக்கிறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு சரியாக தெரியாது. என்ன இருக்குங்கிறத நான் படிக்கிறேன். படிக்கிறதை கேளுங்க. தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு வந்து ஆங்கிலேயர்களால் தான் உருவாக்கப்பட்டது. எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. சமண மதம் தோன்றிய போது 2/3 பங்கு தமிழர்கள் அதை பின்பற்றினர். சமண மதம் தோன்றிய போது 2/3 பங்கு தமிழர்கள் அதை பின்பற்றினர். இன்று 40,000 தமிழ் சமணர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். இது வந்து எங்கே பேசியிருக்கார் அப்படின்னா, மும்பையில் நடைபெற்ற ஹெட்கேவர் பற்றிய நூல் வெளியீட்டு விழா. ஹெட்கேவர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிய பொன்மொழிகள் இது. அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல ஹெட்கேவர் பற்றிய நூல் எதுக்காக வெளியிட்டாங்க அப்படிங்கிறது அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது இவர் வெளியிட்டிருக்காரு, கவர்னர் வெளியிட்டிருக்காரு, அதுதான் பிரச்சனை. எப்படின்னா, இவர் வந்து ஒரு பச்சை தமிழன். இவர் வந்து பார்ப்பனர் அல்ல. பார்ப்பனர் அல்லாதவர் ஹெட்கேவரை புகழ்ந்து ஹெட்கேவர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் நூலை வேற வெளியிட்டிருக்காரு. பார்த்துக்குங்க, நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனாங்களாம். அதாவது அவர் என்ன சொல்ல வராரு, அது வரைக்கும் இந்திய ஒன்றியத்தோடு இருந்தது. இவர் வந்ததுக்கப்புறம் தான், வெள்ளைக்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டை தனியாக பிரித்து உருவாக்குனாங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணையை கட்டினது அப்போ அவர் தமிழன் இல்லையா? அவர் தமிழ்நாட்டை உருவாக்கலையா? சரி, நம்ம ராஜராஜ சோழன் வந்து 1050 1100 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியிருக்காரு, அது வந்து தமிழன் உருவாக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வாழ்ந்தவங்க தமிழர்கள் இல்லையா? இப்போ இரும்பை உருவாக்கின தமிழர்கள் தான். உலகத்திலே முதல்ல இரும்பை உருக்கி பயன்படுத்தியது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா? அவங்களாம் வேறு தேசத்துக்காரங்களா? அவர்களாம் வடக்கன்ஸுங்களா? இல்லை, நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு பாருங்க. எந்த ஒரு விழாவில் ஒரு மாநில கவர்னர் பேசுகிறத அந்த மாநிலமே முதல்ல வந்து அந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் வருதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த மாநில மக்கள் முழுசாக பார்ப்பாங்க. அதுவும் டெல்லி மாதிரி ஒரு பிரதேசங்களில் வந்து, டெல்லியில் தானே, மும்பையில் நடைபெற்ற ஹெட்கேவர். ஆமாம், மும்பை மாதிரி ஒரு இடத்துலலாம் வந்து ஆளுநர் என்ன பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி பேசுனா நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த அல்பாட்டியாக தான் கத்திரி கிடப்பான் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுவான். ஆனால் டெல்லி மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி இந்த மாதிரி ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் பேசுகிறதெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதெல்லாம் ஹெட்லைனில் வரும். அதெல்லாம் வந்து அது வந்து நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்களுக்கெல்லாம். அப்போது ஒரு மேடையில் ஏறி தமிழ்நாட்டை ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ சேர சோழர் பாண்டியர்கள் வந்தது தமிழ்நாடு தமிழ் தேசம் இல்லையா? அது தமிழ்நாடு இல்லையா? இது வரைக்கும் இந்தியாவிலேயே, தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை மட்டும்தான் வெளி மன்னர்களால் பிடிக்க முடியலையா? அசோகனே இங்கே வரல, அசோக சக்கரவர்த்தியே இங்கே வரல. எந்த ஆங்கிலேயர்களாலும் பிடிக்க முடியாத ஒரு ராஜ்யமாக இருந்தது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான். ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் அப்படின்னாக்கா நம்ம தமிழர்கள் தான். வெள்ளைக்காரனை முதல்ல எதிர்த்தது 200 வருடங்களுக்கு முன்னாடியே எதிர்த்திருக்காங்க. 1800 சீரியல்லையே வெள்ளைக்காரனை தமிழை மட்டும்தான் எடுத்துருக்காங்க. தமிழன் தான் இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை முதலாக எதிர்த்திருக்கிறான். சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்கிறான். ஆங்கிலேயர்கள் வந்தேரி என்று குறிப்பிட்டிருக்கிறான். இவங்கெல்லாம் அவங்க ஷூவை நக்கிக்கிட்டு, அவங்க காலை நக்கிக்கிட்டு, மற்றவங்களாம் சொல்கிறேன், நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. மற்றவங்கள சொல்கிறேன், இவங்கெல்லாம் அவங்க சூவை நக்கிக்கிட்டு, அவங்க காலை நக்கிக்கிட்டு, அவங்க காலை கழுவி குடிச்சிக்கிட்டு அவங்களோட ஒத்து ஓதிட்டு இருந்த காலத்திலேயே 200 வருடங்களுக்கு முன்னாடியே பூலித்தேவனாகட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், வேலு நாச்சியார் ஆகட்டும், குயிலி ஆகட்டும், அனைவருமே இந்தியாவிலேயே, இந்த இந்திய துணை கண்டத்திலேயே ஆங்கிலேயனை முதலாக எதிர்த்தது தமிழன் தான். அதுக்கு வரலாறு ஆவணங்கள் இருக்குது, சான்றுகள் இருக்குது. அது அப்புறம் வேணும்னா காட்டப்படும். எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, இங்கே வந்து சமண மதம் நம்ம தமிழ்நாடு வந்து சமண மதத்தில் தான் நிறையா இருந்தது.
சமணர்கள் தான் இங்கே குடியேறு. நம்ம சமணர் குகைகள்லாம் பார்த்துருப்போம்ல. இங்கெல்லாம் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. சமணர் குகைகள் அங்கெல்லாம் இருக்குது. சமணர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. சமண துறவிகள் அங்கெல்லாம் இதுலேயே மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குடவேரை கோயில் அதெல்லாம் அமைச்சு அந்த கோயில்லையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூம் மாதிரிலாம் தடுத்து அதில் பெட்டு மாதிரியெல்லாம் கட்டி அதிலே வாழ்ந்துருக்காங்க. தமிழ்நாடு சமணர்களின் பூமி தான். சமணர்கள் தான் வந்தாங்க. சமணமும் புத்தமும் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. தமிழனுக்கு மதம் என்று ஒன்றுமில்லை. புத்தமாக தான் சொல்லுது. புத்தம் மதம் இல்லை, கடவுள் இல்லை என்று தான் சொல்லுகிறது புத்த மதம். நம்ம புத்தரை தான் சாமியாக கும்பிட்றாங்களே தவிர புத்த மதத்துக்கு தனிப்பட்ட கடவுள் யாரும் இல்லை. புத்தருடைய போதனையே என்ன அப்படின்னா கடவுள் என்று ஒன்று இல்லை, நம்மளுடைய மனசு தான் கடவுள் அப்படின்னு தான் புத்தர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது தமிழனுக்கும் புத்த மதம் இல்லை. தமிழன் வந்து கல்லை தான் வணங்கினான், முன்னோரை வணங்கினான். வீட்டில் இறந்த படை வீரர்களை, நம்மளுடைய அண்ணமார்களை, தம்பிமார்களை யார் இறந்தாங்களோ, அப்பாவோ தாத்தாவோ பாட்டனோ இவர்களைத்தான் வணங்கினான். பெண் தெய்வங்களை வணங்கினான், பெண்ணை போற்றினான். பெண்களே அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை கோல வச்சுருக்காங்க. பெண்களே அரசியாக வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் படித்து பார்த்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாவம் இவருக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழனாக இருந்தால் அவர் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுனால தமிழ்நாட்டை ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்கிறாரு. இந்தியாவை தான் ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டை ஆங்கிலேயர்கள் உருவாக்கலை. இந்தியாங்கிற ஒரு தேசத்தை, அதாவது சிந்து மொழி பேசுகிறவங்கள சிந்து நாகரிகம், சிந்து நதியை வச்சு அங்கே அந்த நாகரிகத்தை வச்சு சிந்துன்னு சொல்ல அவங்க அழைக்கிறதுக்கு ஒரு தோதா இருக்கட்டும். நம்ம கூப்பிட்றதுக்கு எந்த ஊர்றப்பா நீ எங்கே இருக்கீங்க, இப்போ அங்கேருந்து பிரிட்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே இருக்கீங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான். இந்த தேசத்துக்குன்னு தனியாக ஒரு பேர் இல்லை. 58 சமஸ்தானங்களை இணைத்தது தான் இந்தியா என்ற துணைக்கண்டம். அப்போது இதுக்கு வந்து எந்த விதமான இந்தியாவுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு நாடே அல்ல, ஒருமித்த நாடு அல்ல. 56 சமஸ்தானங்கள், 58 சமஸ்தானங்கள் ஏதோ சொல்கிறாங்க. இந்த 58 சமஸ்தானங்களை இணைத்தது தான் இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அப்படின்னாக்கா, அப்போ ஆங்கிலேயர்கள் உருவாக்கினது பூரா நாங்கள் எடுத்துடுறோம், அப்போ தமிழ்நாட்டையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு தெரியல. சமண மதம் தோன்றியது அதெல்லாம் கரெக்டு தான். சமண மதம் வந்து இன்றைக்கி 40,000 தமிழ் சமணர்கள் மட்டுமே வாழ்கின்றனர், எஞ்சியுள்ளனர். அதெல்லாம் இருக்கட்டும், 40,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும். தமிழ்நாட்டை எப்படி தமிழன் உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் மனிதன் வாழ்ந்ததாக இப்போ நான் ஒரு ராமகிருஷ்ண ஈஸ்வரனா அவர் வந்து இந்த ஆய்வாளர் அவர் சொல்கிறார். அவர் பேர் எனக்கு சரியாக ஆனால் நினைவில் இருக்குது, வரல. அவர் சொல்கிறார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த தமிழ் மண்ணில் மனிதர்கள், அவர் தமிழர்களாக இருக்கலாம், நாகர்களாக இருக்கலாம், அப்போ தமிழ் மொழி பேசப்படாமல் வேறு எதுவும் மொழி பேச இருக்கலாம், இல்லை காட்டு மிராண்டிகளாக அலைஞ்சிருக்கலாம், இல்லை நரமாமிஷம் சாப்பிட்டு கொண்டு தெரிஞ்சிருக்கலாம். அப்போயிலேருந்து தமிழுக்கு என்ன சொல்கிறாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழ் வந்து காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்திலிருந்தே தமிழ் மொழி இது நடப்பில் இருக்குது. அப்போயே தமிழ் மொழிக்கு ஒன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சத்தத்துக்கு ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது தமிழ் மொழியில். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மொழி அப்படி காட்டு முராண்டி காலத்திலிருந்து இந்த மொழி பேசப்பட்டது. அதை தான் பெரியாரும் சொன்னார், இதை தான் அம்பேத்கரும் சொன்னார். தமிழ் மொழிக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை, அது தோன்றியதற்கான எந்த விதமான காலகட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு பெரியாரும் அதான் சொல்கிறாரு, அம்பேத்கர் தான் சொல்கிறார். எப்படின்னா இவர் தமிழ் காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி பாஷை, காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டிகள் காலத்திலிருந்தே தமிழ் பேசப்படுறதெல்லாம் காட்டுமிராண்டிகள் பேசிய மொழி அப்படிங்கிறதா பெரியாருடைய கூற்று. இதை புரிஞ்சிக்காமல் சில பன்னாடைங்க, பரதேசிங்க, திருப்பூரிக்கிங்க அவன் தான் பெரியாரை திட்டுவான். பெரியார் என்ன சொல்ல வராங்க உண்மையை புரிஞ்சிக்க மாட்டான். பெரியார் பண்ண தமிழ் சீர்திருத்தங்கள்லாம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எப்படியாவது பெரியார் திட்டணும், ஏதாவது ஒரு சாக்கு வேணும், எதையாவது ஒன்று உருவணும், இதெல்லாம் உருவி பெரியார் திட்டணும். இதுதான் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு இந்தியா என்ற நாடு தான் இல்லை, இந்தியா என்ற நாட்டைத்தான் ஆங்கிலேயன் உருவாக்கினான், தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர்களாகிய பச்சை தமிழர்கள் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. எங்கேருந்து? கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, நமக்கு கேரளாவிலேருந்து அனைத்தும், இன்றைய தெலுங்கானா முதற்கொண்டு அனைத்தும் தமிழர்களால் ஆளப்பட்டது. இது தமிழ் தேசம், இது தமிழ்நாடு அப்படிங்கிறத வரலாறை சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், மேதகு கவர்னர் அவர்கள் திரும்பி படிக்கட்டும், உண்மையான வரலாறை பேசட்டும். நீங்கள் கவர்னராக இருங்க, அது வேறு விஷயம். அது உங்களை கொண்டு போய் வச்சுருக்காங்க, நீங்கள் கவர்னராக
கவர்னராக இருக்கீங்கிறதுக்கு அதுக்காக நீங்கள் தமிழ்நாடு தமிழில் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டையும் தமிழையும் தமிழ் மண்ணையும் குறை சொல்லி பேசாதீங்க. ஆங்கிலம் உருவாக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு அப்பன்லாம் நம்ம ஊரில் இருந்திருக்கிறான். ஆங்கிலேயன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவன்லாம் நம்ம ஊரில் இருந்திருக்கிறான். அதனால் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்படாத ஒரு தேசம் எதுனா தமிழ் தேசம். 56 தேசங்களையும் அவங்க உருவாக்கியிருக்க மாட்டாங்க. எல்லாம் தனித்தனியாக ஆண்டுகிட்டு இருந்ததை வெள்ளைக்காரன் வந்து ஒன்றா சேர்த்து இந்தியான்னு சொல்லிட்டான். அவ்வளவுதானே தவிர தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் உருவாக்கினார்கள், செதுக்கினார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்தில் ஆங்கிலேயன் எங்கே வந்தான்? 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்தில் வெள்ளைக்காரன் எங்கேயா வந்தான்? அப்போ தமிழ் தானே பேசுனாங்க. தமிழில் இலக்கியமும் இலக்கணமும் இலக்கணம் வகுத்து இலக்கியங்கள் படைத்தவன் தமிழன். அப்போது சங்க காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்களே, அதெல்லாம் யார் சொன்னது? கரிகால சோழன் இருக்காரு, இப்போ சோழ பேரரசுகள் இருக்குது, சேர பேரரசுகளுக்கு, பாண்டிய பேரரசுகள் இருக்குது. பாண்டியன் தான் இருக்கிறதுலே மூத்த குடி அப்படிங்கிறாங்க. பாண்டிய மன்னன் மதுரை வைகை மண்ணில் தான் குமரிக்கண்டம் இருந்துச்சுங்கிறாங்க. அந்த குமரிக்கண்டம் தண்ணியில் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆனால் வைகை கதை கரையில் நிறைய நாகரிகங்கள் தோண்டி இருக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு. கீழடி நாகரிகம் இருக்குது, கீழடியோட நாகரிகங்கள், கீழடியோட செப்பேடுகள், கீழடியில் கிடைச்ச பொருள்கள் எல்லாம் இந்த அதிலெல்லாம் தமிழ் பிடிச்சிருக்குது, தமிழ் எழுதியிருக்கு. அப்போ தமிழ்நாட்டை தமிழன் உருவாக்கவில்லை, ஆங்கிலம் உருவாக்குறேன்னு சொன்னாக்கா நீங்கள் ஏதோ உள்நோக்கத்தோட பேசுகிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். மேதகு கவர்னர் அவர்களே, மகாராஷ்டிரா கவர்னர் அவர்களே, நீங்களும் தமிழ்நாட்டு கவர்னர் மாதிரி ஆகாமல் நீங்கள் ஒரு தமிழனாக நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.